ஹாய் நியூஸ். ஐம் டாக்டர் சுரேஷ் சேத்தாராமன், கோவையம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அதில் இந்த வருஷம் இந்த டெக்னாலஜி பேஸ்ட் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம எப்போவுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு பேச ஆரம்பித்தாலே வந்துட்டான இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி கோர்ஸ்லாம் அதிகமாக படிக்க வேண்டாம், நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதை நம்ம ஏன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது வளரல, அதில் வேலைவாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதை எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பேச வந்தோம். இந்த ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இருக்கிற எல்லா கல்லூரிகளுமே அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் நல்ல டீச்சர்ஸ், அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கான டீச்சர்ஸ் இல்லைங்கிறத மட்டும்தான் நம்ம அப்பத்துலேருந்தே ஒரு பாயிண்ட்டாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதனால் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இப்போ எடுத்திங்கன்னா சார் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் போகலாம். ஏன்னா அது சம்மந்தப்பட்ட புரிதல் இல்லாமல் போகிறதுனால, நான் படிச்சுட்டேன் நானும் படிச்சுட்டேன் அப்படின்னு வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிறோம், என்ன 400 ஓடிடான்னு சொன்னீங்கன்னா யாரும் இதை ஏற்றுக்க போகிறது கிடையாது. அப்போது ஒரிஜினலாக எனக்கு தெரியும் அப்படின்னா அதனுடைய அடிப்படை புரிதல் வேணும். த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ அப்படிங்கிறது வேணும். அதுலேருந்து டெவலப்மெண்ட்டு, ஒரு ஏஐ டூல் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரிலாம் நமக்கு கற்றுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்கணும். அப்போ ட்ரெயின்டு டீச்சர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரி பேஸ்டு தான் இருந்தாங்க. நம்ம அகாடமிக் சைடில் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை, ரைட்டுங்களா? அப்போ இப்போ தான் ஸ்டாஃப்ஸ் ட்ரெயின் ஆகியிருக்காங்க. இப்போ ஒரு 4 இயர்ஸாக அல்லது 5 இயர்ஸாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்கே பேசப்படுது. அப்போ இப்போ கொஞ்சம் பேர் லேர்ன் பண்ணி வெளியில் வர்றாங்க. இதில் சில கல்லூரிகள் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரியலிஸ்டிக்காக அதில் ரிசர்ச் பண்ணுற அந்த ஆட்களை கரெக்டாக பிடிச்சி அவங்க கேம்பஸில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ண சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்க சொல்கிறது, இது மாதிரிலாம் பண்ணாங்க. இன்னும் சில காலேஜஸ் என்ன பண்ணாங்கன்னா, ட்ரெயின் த ட்ரெயினர் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் இன்வால்வ் ஆகி நிறைய டீச்சர்ஸும் ட்ரெயின் பண்ணாங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்து வருது அப்படிங்கிறது கட்டாயம், அல்லது அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இனி ஃப்யூச்சரில் இருக்க போகுது அப்படிங்கிறத யாராலையும் மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அப்படி தான் போய் ஆகணும். இப்போ இந்த புரிதலோடு தான் நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, சார் நான் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்கலாமா சார், டீப் லேர்னிங் படிக்கலாமா சார், மெஷின் லேர்னிங் படிக்கலாமா சார்னா கட்டாயம் படிக்கலாம், தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ரெண்டாவது, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறது. 2-3 வீடியோ நான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தேன். அது கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டார், இருந்தாலும் வந்துட்டாண்டான்னு ஒருத்தர் கமெண்டே போட்டிருந்தார். அவங்களுக்கு என்ன வைத்தர்ஸ்லோ தெரியல. ஒருவேளை அவங்க வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கனால எப்போவுமே ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனாலேயும் இருக்கலாம். மேபி அது கண்டிப்பாக ஒரு பேரண்ட்ஸ் போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது மட்டும் நல்லா தெரியுது, அல்ல ஒரு ஸ்டூடெண்ட் போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. யாரோ சில பேர் போட்டிருக்காங்க. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க போட்டதுனாலையும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை படிக்கலாமா? நான் ஏன் இசிஇ படிக்கலாம், அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம், அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம்னா போன வீடியோவில் கிளியராக சொன்னேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், யார் அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டாங்க, இப்போ ஒரு தடவை பேசுகிறேன், மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னா, மாற்றங்கள் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். முன்னாடிலாம் ஒரு மாற்றங்கள் நடக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது 2 வருஷத்தில் ஒரு தடவை மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வருது. அந்த அடிப்படையில் நான் இந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணலாமா சார் அப்படின்னா தாராளமாக செலக்ட் பண்ணுங்க. ஆனால் எந்த கல்லூரியில் படிக்கணுங்கிறது இன்னமும் நம்ம முடிவு பண்ண கட்டாயத்தில் இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் படிச்சுட்டேன், நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன வடிவேல் கதையாக போயிடும். அப்போ எந்த காலேஜில் படிக்கணுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ நல்ல காலேஜ் எது அப்படிங்கிறது வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 9500680004 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க. நான் அதுக்கு விளக்கம் நம்ம சொல்கிறோம். என்கிட்ட பேசுகிற யார்கிட்டையுமே எதுக்காக நம்ம காசு கேட்குறதுங்கிறது ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்மக்கிட்ட பேசி புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியுங்கிறத கட்டாயம் சொல்கிறேன். உங்களால் எடுக்கவும் முடியும். அப்புறம் நீங்கள் எந்த காலேஜ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போக லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கலாம். ரைட், இது ஒரு பக்கம். இப்போ ஏன் சார் இதெல்லாம் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க, கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனி கொஞ்ச நாளில்
இந்த மொபைல் அப்படிங்கிறது எல்லார் கையிலும் இப்போ எப்படி இருக்குதோ, இந்த மொபைல் அப்படிங்கிறது காணாமல் போயிருங்கிறது தான் உண்மை, நிதர்சன உண்மை. அது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை, மேபி இன்னும் 5 வருஷத்தில் நடக்கலாம், அடுத்த 2 வருஷத்துலேயே ஸ்டார்ட் ஆகலாம், இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே இந்த மொபைல் ஃபோன் இப்போ நம்ம வச்சுருக்கிற டாப் கிளாஸ் மொபைல் ஃபோன் சொல்லக்கூடிய எவ்வளோ ஹை கிளாஸ் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோன் மாறிடும். அது உங்கள் கையில் இருக்காது, அந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்காது. அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வந்தாச்சு. அந்த டிவைஸ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு டிவைஸ் அப்படின்னு ஒரு ஹேண்டி டிவைஸை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? ஷாக்கிங் இல்லைங்க, இப்படி தான் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணுங்கிறது தான் திருப்பி 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 நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்விகளை தேடணும் தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி புரிதல் உள்ள ஒரு காலேஜை நம்ம தேடிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி காலேஜில் இப்போ உட்காந்திங்கன்னா ஓவர் நைட்டில் ஒபாமா மாதிரி பயங்கரமாக நீங்கள் வந்து என்ன ஆயிடலாம், மல்டி மில்லியனராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ பெரிய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் புதுசாக வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் இன்றைக்கி படித்தோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரேபிட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர், அதாவது அதுக்கு பிரத்யேகமாக ஒரு ஓஎஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை ஒரு ஸ்டார்ட் அப் நிறைய பேர் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கூகுளில் வேலை பார்த்தவங்க, இன்னும் ஒரு டாப் கம்பெனிஸ் ஸ்வீடிஷில் இருக்கக்கூடிய டீனேஜ் இன்ஜினியரிங் கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க, இன்னும் சிலர் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது லேம் அப்படிங்கிற ஒரு மாடலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது, ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது, ஹை கிளாஸ் இன்டர்ஃபேஸிங் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. அப்படிங்கிற மாதிரி நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கல் கிட்ட நம்ம ஃபுல்லாக இதில் சொன்னோம்னா இதை புரியாதவங்களுக்கு போர் அடித்த மாதிரி ஆகிடும். அதனால் ஹை கிளாஸாக சிம்பிளாக சொல்கிற மாதிரினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஒரு புது டிவைஸ் வருதுங்க. இந்த டிவைஸில் நீங்கள் இப்போ ஃபோனில் பேசுகிற மாதிரி நம்பர் எடுத்து பேசுகிறதோ, இல்லை ஒரு டிக்கெட் புக் பண்ணுறது, நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆப்னு சொல்லி இந்த ஏபிஐன்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸிங் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆப் பேஸ்டு இந்த ஆப்பை டெவலப் பண்ணி அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்காக பிரத்யேகமாக நீங்கள் வந்து போய் உள்ள லாகின் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இப்போ இருக்குது. இப்போது இந்த டிவைஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் வாய்ஸுங்க. நீங்கள் ஹலோ அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறீங்க, எனக்கு வந்து இத்தனை மணிக்கு டிக்கெட் புக் பண்ணணும், இத்தனை மணிக்கு நான் வந்து இது எனக்கு ஒய்ஃபுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சர்வ் பண்ணணும், இத்தனை மணிக்கு நான் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு சில விஷயங்களை வாங்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வரைய எடுத்துகிட்டு உங்கள் வாய்ஸ் ஓவரில் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா, அதுவாகவே எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சிக்கிறது தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குது, வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுது, காய்கறி வாங்க சொன்னால் காய்கறி வாங்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தானாகவே செஞ்சிடுது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ பேர் இப்போ வந்து நம்ம ஸ்பேஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது எத்தனையோ சேட்டலைட்ஸ், எவ்வளவோ டெலிகம்யூனிகேஷன் விஷயங்கள், எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வந்து மேலே கொண்டு போய் வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாமே கடந்த 10 வருஷம் 15 வருஷம் இந்த கம்ப்யூட்டர் உலகத்திலே வாழ்ந்ததுனால, இன்டர்நெட் உலகத்திலே வாழ்ந்ததுனால அதிகபட்சமான டேட்டாஸ் அங்கேயும் இங்கேயும் கிடக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அங்கேயும் இங்கேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இமேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிற முறையில் சில விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு காய்கறி எடுத்து நீங்கள் காமிக்கிறீங்க, அந்த காய்கறி என்ன அப்படிங்கிறத அந்த கேமரா அசஸ் பண்ணிக்குது. அசஸ் பண்ணிட்டு அது இமேஜ் ப்ராசஸிங்கில் கம்பேர் பண்ணிட்டு இதெல்லாம் இப்படிலாம் வருது, இப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதுவாகவே முடிவு பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி செய்ய வைக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இதில் போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வளர்ந்து ஃபாஸ்ட்டாக வருகின்ற பொழுது இதை எதிர்நோக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போது ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்கலாமா சார் அப்படின்னா, இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் தான் குழந்தைங்க இனிமேல் வளர போகிறாங்க. அடுத்த 4 ஆண்டோ அல்லது 5 ஆண்டுகளோ இந்த டிவைஸ் உள்ளே வந்துடும்னா, அப்போ இது சம்மந்தப்பட்ட புரிதல் நமக்கு வேணும். அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். இந்த மாதிரி டிவைஸ் இன்றைக்கி லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு யூஎஸில் வந்து வெளியிட்டாச்சு. இதுக்கு வந்து நம்ம இந்திய மதிப்பில் இந்த தேதிக்கு அந்த டிவைஸை வெறும் 16,000 ரூபாய்க்கு கிடைக்கிறதா போட்டிருக்கிறாங்க. இன்னும் இது வளர வளர இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட ஆர்என்டிஸ் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணி இன்னமும் இதை ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸிங் அப்படிங்கிற ஹெச்எம்இ நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், அந்த மாடலில் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் வரப்போகுது. அதனால் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது வேகமாக மாறுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் டெக்னாலஜிஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங் வெரி ஃபாஸ்ட்லி. நம்ம அதுக்கு அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கும்போது இதை கற்றுக்கணும். இதுக்கு என்ன வேணும்னா, அடிப்படையாக மேக்ஸுக்கான புரிதல் கட்டாயம் வேணும், ப்ரோக்ராமிங் ஸ்கில் கட்டாயம் வேணும், லாஜிக்கல் திங்கிங் கட்டாயம் வேணும். நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருக்க மாதிரி நியூரல் நெட்வொர்க்ஸ், ஃபஸி லாஜிக்ஸ், இந்த மாதிரியான அடிப்படை புரிதல்கள் இதுக்கு தேவை. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு
ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வராரு அப்படின்னா, அல்லது ஒரு காலேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கிட்டு அவர் உள்ளே போகிறார் அப்படின்னா, கண்டிப்பாக ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற மாதிரி நிஜ வாழ்க்கையில் பார்க்கத்தான் போகிறோங்கிறது நமக்கு இப்போவே தெரியுது. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு குழப்பம் இருக்கா, எந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு குழப்பம் இருக்கா, 9500680004 அப்படின்னு நம்பரை கூப்பிடுங்க. மேலும் இன்னும் நிறைய தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கூப்பிடுங்க. தொடர்ந்து பேசும் இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.